சோகம் என்னன்னா, நம்ம ட்ரீம் டிவி சேனலால் தனுஷ் அவர்கள் வீட்டை காப்பாற்ற முடியலைங்க. நம்ம வரத்துக்குள்ளேயே தனுஷ் அவர்கள் வீட்டை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சுவர்கள் பார்ப்பதற்கு ஒரு நிஜமான சுவர்கள் மாதிரியே இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப பக்கமாகவே போய் காட்டுறேன். தெர்மோகோல் பாருங்கள், அப்படியே உங்களுக்கு தெரியும். படத்தில் பயன்படுத்தப்பட்ட கிணறு இருக்குங்க. இந்த கிணறு பாருங்கள், அப்படியே தத்ரூபமாக ஒரிஜினல் கல்லை வச்சு அப்படியே கட்டியிருக்காங்க. வணக்கம் வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரீம் டிவி. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, தனுஷ் அவர்கள் நடித்த கேப்டன் மில்லர் படத்தோட வில்லேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் செட் போட்டு ஃபுல்லாக வில்லேஜ் எடுத்திருக்காங்க. இந்த கேப்டன் மில்லரோட செட் டூர் நம்ம ட்ரீம் டிவி சேனலில் தாங்க எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். நாம் பார்க்குற இந்த இடம் கேப்டன் மில்லர் படத்தில் ஒரு முக்கியமான இடங்க. ஏன்னா படத்தில் காட்டப்படும் கிராமம் மற்றும் கோவில் இப்போ நம்ம பார்க்குற இதுதாங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கும் குடிசை பகுதிகளும் இந்த கோவிலும் தான் படத்தில் காட்டியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக கிராமம் கிடையாதுங்க. படத்துக்காக முழுக்க செட் போடப்பட்டது. இந்த குடிசைகளாக இருக்கட்டும், அந்த கோவில்களாக இருக்கட்டும், படத்துக்காகவே அதிக பொருட்செலவில் போடப்பட்ட செட்டு தாங்க இந்த இடம். இங்கே இருக்கும் நண்பர்கள் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த கோவில் மட்டுமே 1 கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டதா சொல்லியிருந்தாங்க. படத்துல காட்டினது போல் ஒரு பழங்கால கிராமம் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு தத்ரூபமா ரியலிட்டிக்காக இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ எக்ஸலண்டா இங்க ஒர்க்கை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் அம்மைக்கல்லா இருக்கட்டும், இல்ல உரல்களா இருக்கட்டும், இல்ல குடிசை பகுதிகளா இருக்கட்டும், எல்லாமே தத்ரூபமா ஒரு ரியலா ஒரு கிராமம் எப்படி வாழ்ந்திருந்தா இருந்திருக்குமோ சேம் அப்படியே தாங்க இந்த இடத்தை உருவாக்கி இருக்காங்க. கண்டிப்பா கேப்டன் மில்லர் படத்தோட டைரக்டர் மற்றும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கேப்டன் மில்லர் படத்தோட வில்லேஜை தான் சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா, தென்காசி மாவட்டம் மயிலாடும்பாறை கிராமத்தில் அவுட்ரு ஏரியாவில் தாங்க இந்த கேப்டன் மில்லர் செட்டு போட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா தென்காசியிலிருந்து கரெக்டாக 9 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த லொக்கேஷன் அமைந்திருக்குங்க. இந்த கேப்டன் மில்லர் ஷூட்டிங்ஸ் படம் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. படம் ரிலீஸ் ஆவதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆனால் தான் உங்களுக்கு நான் காட்டும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த காரணத்துக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதே போல் கேப்டன் மில்லர் படமும் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. நானும் அந்த படம் பார்த்துட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்களும் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த கிராமமும் இந்த கோவிலும் தாங்க படத்தில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக காட்டியிருப்பாங்க. அந்த செட்டு தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்க்கும்பொழுதே தெரியும், சுற்றியும் மலை தாங்க. அந்த மலைக்கு பக்கத்தில் தான் இந்த கிராமத்தையும் அந்த கோவிலையும் செட் போட்டிருக்காங்க. இது செட்டுன்னு தெரியாமல் யாராவது இந்த பக்கம் வந்தாங்கன்னா இங்கே ஒரு கிராமம் வாழ்ந்துகிட்டு இருக்குதுன்னு தாங்க நினைப்பாங்க. ஏன்னா நமக்கே இங்கிருந்து பார்க்கும்பொழுது அப்படி தாங்க தோணுது. இப்போ நம்ம கேப்டன் மில்லர் படத்தோட செட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே தெரிகிற எல்லா குடிசை பகுதிகளுமே படத்தில் காட்டின கிராமம் தாங்க. இன்னும் நம்ம உள்ளே போய் இந்த கோவில் எப்படி இருக்குது, இந்த குடிசை பகுதிகள்லாம் எப்படி இருக்குது, இங்கே என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். இந்த கேப்டன் மில்லர் படத்தோட செட்டோட மையப்பகுதிக்கு வந்துட்டேங்க. இதுதான் ஆக்சுவலாக சென்டர் பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் சண்டை காட்சிலாம் நடந்திருக்கு. அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். படத்துக்காக பயன்படுத்தப்பட்ட இங்கே நிறைய பொருட்கள் விட்டுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இந்த வீட்டு முன்னாடி பாருங்கள் அம்மிக்கல் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே இந்த பாக்ஸை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. படத்தில் தனுஷ் அவர்கள் ராக்கெட் லான்ச் பயன்படுத்துவார். அந்த ராக்கெட் லான்ச் இந்த பாக்ஸ்லேருந்து தாங்க எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட பாக்ஸ் தான் இது. இங்கேருந்துமே கோவில் ஒரு வியூ பாயிண்ட் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக செட்டு போலவே இருக்காதுங்க. ஒரு ஒரிஜினல் கோயில் எப்படி இருக்குமோ சேம் அப்படியே தான் இருக்குது. அடுத்து நம்ம கொஞ்சம் தூரம் இந்தாண்ட வந்தோம்னா படத்தில் பயன்படுத்தப்பட்ட கிணறு இருக்குங்க. இந்த கிணறு பாருங்க, அப்படியே தத்ரூபமா ஒரிஜினல் கல்லை வச்சு அப்படியே கட்டியிருக்காங்க. உள்ள பெரிய அளவுக்கு ஆழம்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா நார்மலாக நம்ம இறங்கி நிற்கிற அளவுக்கு தான் இந்த கிணறை கட்டியிருக்காங்க. இந்த கிணத்தை பார்த்த பிறகு இந்த கிணத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் நம்ம அங்கே வந்தோம்னா படத்தில் போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பலகைகள்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இந்த இடங்களை நிறையவே பார்க்க முடிஞ்சதுங்க. ஆனால் நான் படத்தில் சரியாக கவனிக்கல. இந்த பலகையை படத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எந்த இடத்துல வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஏன்னா இங்கே நிறைய பலகைகள் பார்க்க முடியுது. நான் படத்தில் சரியா பார்க்கலைங்க. அடுத்து இந்த இடங்களை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம வந்தோம்னா இங்க ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குதுங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, படத்துல மிலிட்ரி ஆளுங்களை வரிசையா மரத்துல கட்டி வச்சு பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அதற்காக பயன்படுத்தப்பட்ட பொம்மை தாங்க இது.
அடுத்து நம்ம ஒரு முக்கியமான இடம் தாங்க பார்க்க போகிறோம். அந்த இடம் என்னன்னா, இப்போ நம்ம பார்க்குற இந்த கோவில் தாங்க. கிளைமேக்ஸில் இந்த கோவிலுக்கு முன்னாடியுமே ஒரு ஃபைட் சீன் எடுத்திருப்பாங்க. அதுக்காக பயன்படுத்தப்பட்டது தாங்க இந்த மாட்டு வண்டி எல்லாமே. இங்கேருந்து பார்க்கும் பொழுதே பாருங்கள் இந்த கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. செட்டுன்னு சொன்னால் நம்பவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இந்த கேப்டன் மில்லர் படத்தோட செட் எல்லாமே பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் நம்ம வந்திருந்தோம். இந்த கோவிலோட முன்பகுதி மட்டும்தாங்க பிரிக்காமல் இருக்குது. மற்றபடி கோவிலுக்குள்ளே இருக்க பகுதிகள் எல்லாமே செட்டை பிரிச்சுட்டாங்க. கோவிலோட நுழைவேலுக்கு முன்னாடியே இங்கே ஒரு சிலை இருக்குதுங்க. ஆக்சுவலாக இது ஃபைபர்னால செஞ்ச சிலை. உள்ளே இருக்க பொருட்கள் மேக்ஸிமம் எல்லாமே ஃபைபர் அண்ட் தெர்மோகோல்ல தாங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ரியலாக தெரியும். இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும். இங்கே செட்டு போட்டிருந்தா நிறைய பொருட்கள் எல்லாமே பிரித்து வச்சுட்டாங்க. எஞ்சிருக்க பகுதி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இது படத்தில் காட்டப்பட்ட பெரிய நந்திங்க. ஒரு சாங்கில் கூட இதை நல்லாவே காட்டியிருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு சிலை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது எல்லாமே ஃபைபர்னால செஞ்சது. அடுத்து இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு கிணறு செட்டு போட்டிருக்காங்க. இந்த கிணறுமே ஆழெல்லாம் கிடையாதுங்க. சும்மா ஒரு மேலாக தான் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள் தூண்கள்லாம் கழட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் தூண்கள் கிடையாது. நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும். லீப்பர்லாம் அடித்து வச்சுருக்காங்க. தெர்மோகோல்ல தூண்கள் மாதிரி ரொம்பவே அழகாக பண்ணிட்டாங்க. இந்த இடம் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். முதல் முறையாக தனுஷ் அவர்களும் அவரோட ஃப்ரெண்டும் இளவரசியை பார்ப்பதற்காக இந்த கோயிலுக்குள்ளே வருவாங்க. அப்பொழுது காவலாளி கிட்ட மாட்டிப்பாங்க. அந்த டைமில் பிரியங்கா மோகன் அவர்கள் தான் தனுஷ் அவர்களையும் அவரோட ஃப்ரெண்டையும் காப்பாற்றுவாங்க. அந்த 2 பேரையுமே பிரியங்கா மோகன் இந்த வழியை தாங்க கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த கோவிலோட பின்பகுதிக்கு போகும்பொழுதே உங்களுக்கு தெரியும். நிறைய இடங்களில் தெர்மோகோல் உடஞ்சிருக்குங்க. இந்த சுவர்கள் பார்ப்பதற்கு ஒரு நிஜமான சுவர்கள் மாதிரியே இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப பக்கமாகவே போய் காட்டுறேன். தெர்மோகோல் பாருங்கள், அப்படியே உங்களுக்கு தெரியும். இந்த கோவிலில் மேக்ஸிமம் இந்த தெர்மோகோல் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான இடம் தாங்க பார்க்க போயிட்டு இருக்கோம். இந்த இடங்கள் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாத்தையுமே செட்டை கழட்டிட்டாங்க. அதனால் இந்த சைடு பார்ப்பதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த கோவிலில் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சுரங்கம் பகுதியை ஒன்று காட்டியிருப்பாங்க. அந்த பகுதிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இதெல்லாமே சுரங்கம் பகுதியை படத்தில் காட்டியிருப்பாங்க. இப்போ செட்டு ஃபுல்லாக கலைச்சதுனால ஒன்றுமே இல்லைங்க. வெறும் குப்பைகள் இருப்பது போல் தான் உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் கிராம மக்கள் அனைவரையுமே கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவதற்காக ரகசிய கதவை திறப்பதற்காக இந்த சுரங்கத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. ஒரு பெரிய கோவில் அமைக்க எவ்வளோ இடங்கள் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பெரிய இடத்துல தாங்க இந்த கோவிலோட செட்டுமே போட்டிருக்காங்க. ஒரு கோவிலுக்குள்ள என்னென்ன சிற்பங்கள் பொருட்கள் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே தத்ரூபமாக இந்த செட்லையுமே எல்லா இடங்களையும் பார்க்க முடியுதுங்க. இங்கே இருக்கும் ஒவ்வொரு தூண்களும் பாருங்கள், ஒரு நிஜமான கோவிலில் எப்படி தூண்கள் இருக்குமோ சேம் டிட்டோ அப்படியே பண்ணியிருக்காங்க. படத்தில் இந்த கோவில் பழங்கால கோவிலாக காட்டுவதனால இந்த தூண்களெல்லாம் தீப்பந்தம் ஏற்றி வச்சுருப்பாங்க. அது எல்லா தூணிலையுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலில் எப்படி மரங்கள் வழிபடுவோமோ அதே போல் இங்கேயுமே ஒரு மரங்களில் மஞ்சள் துணியில் எல்லாமே கட்டி விட்டுருக்காங்க. ஒவ்வொரு மைல்டான சின்ன சின்ன விஷயங்கள் கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ளே இப்போ நம்ம பார்த்தது மட்டும்தாங்க இருக்குது. அடுத்தது நம்ம கோவிலுக்கு வெளியே இந்த கிராமத்தில் இன்னொரு இடம் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த கிராமத்தில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 150 குடிசைகளாச்சும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிராமமாக தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இங்கே சுற்றி பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். எல்லா குடிசையுமே ஒரே மாதிரியான லெவலில் ஒரே மாதிரி அமைச்சிருக்காங்க. நாம் ஒரு குடிசைக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்னென்ன பொருட்கள் வச்சுருக்காங்க, எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு சின்ன ரூமாக தாங்க இருக்குது. இதே போல் தான் எல்லா குடிசையுமே உள்பகுதி இப்படி தான் இருக்கும். எல்லா குடிசையிலையுமே அம்மிக்கல்லும் உரல்களும் வச்சுருக்காங்க. இந்த உரலுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், பழங்காலத்தில் எப்படி அடுப்பு பயன்படுத்தியிருப்போமோ அதே மாதிரி இங்கே அடுப்பு வச்சுருக்காங்க. படத்தில் இங்கே இருக்கும் கிராம மக்களை கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அதனால் இங்கே இருக்கும் இந்த மண்டபத்தில் தாங்க சாமியை வச்சு வழிபடுவாங்க. இந்த சிவலிங்கம் கோவிலுக்குள்ளே இருந்த சிவலிங்கம் தாங்க. நம்ம உள்ளே பார்த்துட்டு வந்து கோவில் செட்டை பிரிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே இருக்கும் சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம பார்க்குற இந்த தூண் மண்டபத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் படத்தில் இந்த இடத்துல கரெக்டாக இருக்காதுங்க. கோவிலுக்குள்ளே தான் சிவலிங்கம் இருப்பது போல் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களும் சிவராஜ்குமார் அவர்களும் ஒரு சாங்குக்கு ஆடுவாங்க. அந்த பாடல் முழுவதுமே இந்த மண்டபத்தை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க. அதுலேயுமே நல்லா டீட்டெயில்டாக கட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த சிவலிங்கம் சிலை இருக்காது. இவ்வளோ நேரமாக இந்த கிராமம், இந்த கோவில் எல்லாத்தையுமே நம்ம சுற்றி பார்த்துருப்போம். ஆனால் தனுஷ் அவர்கள் வீடு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். என்னடா இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துட்டு ஹீரோவோட வீட்டையே நான் காட்டல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் போக போகிறோம். இங்கே இருக்கும் குடிசைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆனால் ஹீரோவோட குடிசைக்கு தனியாக ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. அது என்னன்னு அந்த குடிசை பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வழியாக தனுஷ் அவர்கள் இருந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. சோகம் என்னன்னா, நம்ம ட்ரீம் டிவி சேனலால் தனுஷ் அவர்கள் வீட்டை காப்பாற்ற முடியலைங்க. நம்ம வரத்துக்குள்ளேயே தனுஷ் அவர்கள் வீட்டை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். மற்ற குடிசைக்கும் இந்த குடிசைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னிய மோகனை. அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, மற்ற குடிசை பக்கத்தில் மரம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் குடிசைக்கு மட்டும்தாங்க வேப்ப மரம் இருக்கும். படத்தில் காட்டினா அந்த இடம் தாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம். இவ்வளோ நேரம் இந்த கிராமத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு போர் நடந்தால் ஒரு கிராமம் எப்படி அழிக்கப்படுமோ அதே போல தாங்க
பண்ணியிருப்பாங்க, இங்கே இருக்கும் இடங்களும் அழிஞ்சிருக்கு. அந்த எமோஷ்னலாக படத்தில் ஈஸியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இது செட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படலைங்க. ஆனால் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, அந்த காலத்தில் இப்படி போர் நடக்கும் பொழுது இதே போல தான் பல கிராமங்கள் அழிக்கப்பட்டிருக்கும். நான் இந்த லொக்கேஷனை நேரடியாக வந்து பார்க்கும் பொழுது தாங்க எனக்கு தெரியுது இந்த படத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒர்க் நடந்திருக்கு. இந்த செட்டை பார்க்காம நேரடியாக படத்தை மட்டும் நான் பார்த்து இருந்தேன்னா இதற்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும். அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு டீட்டெயிலாக எடுத்து காட்டியிருப்பேன் நான் நம்புறேன். இந்த இடம் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக ஒரு நல்லா வாழ்ந்த கிராமத்தை தரைமட்டமாக ஆக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க எனக்கு கொடுக்குது. இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் எக்ஸைட்டிங்காக பல இடங்கள் இருக்குதுங்க. அது எல்லாமே கேப்டன் மில்லர் படத்தோட பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து கேப்டன் மில்லர் படத்தோட பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.